குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிரான்சிஸ்டர் இன்ட்ரடக்ஷன். டிரான்சிஸ்டரை பற்றி சிம்பிளாக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். டிரான்சிஸ்டருடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு எடுத்தோம்னா இட் லுக்ஸ் லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு டயோட்ஸை பேக் டு பேக் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிக்சர் ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு, ரெண்டு டயோடை நம்ம பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? நமக்கு டயோட்ஸ் அப்படின்னா 2 டெர்மினல்ஸ் இருக்கும், ஆனோட் அண்ட் தென் கேத்தோடு இருக்கும். இங்கே ரெண்டு டயோடை பேக் டு பேக் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி வரும், நமக்கு லேயர் போட்டோம் அப்படின்னா என்பி, அதே போல் இங்கே பிஎன், எப்படி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஃபைனலி இட் வில் பிகம் என்பிஎன் வித் 3 டெர்மினல்ஸோட நமக்கு வருது. இதுதான் வந்து டிரான்சிஸ்டருடைய சிம்பிள். ஸோ இதை பேஸ் பண்ணிப்போ டிரான்சிஸ்டர் வந்து என்பிஎன் லேயர் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது ஃப்ரம் த டயக்ராம் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து என்ன அப்படின்னா 2 டயோட்ஸ் வந்துட்டு பேக் டு பேக் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த ரெண்டு டயோடில் ஒன்று என்ன அப்படின்னா எமிட்டர் டயோடுன்னு சொல்லிடும். தட் இஸ் அந்த டெர்மினல்ஸ் இருக்கு இல்லையா, 1 டயோட் பிட்வீன் எமிட்டர் அண்ட் பேஸு. அப்போது அதை வந்து நம்ம எமிட்டர் டயோடுன்னு சொல்லிடுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா பிட்வீன் பேஸ் அண்ட் கலெக்டர், அப்போ நம்ம அதை வந்து கலெக்டர் டயோடு அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஒரு டயோடு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 2 டெர்மினல் இருக்கும், ஆனோட் கேத்தோடு அப்படின்னு. நம்ம இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம், 2 டயோடை பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போது ஒரு டயோடுக்கு 2 டெர்மினல்னால் 4 டெர்மினல் இருக்கணும். இங்கே என்ன ஆகுதுன்னா 3, நம்ம வந்து பேக் டு பேக் கனெக்ட் பண்ணி காமன் பாயிண்ட் மர்ஜ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்பொழுது பேஸை வந்து காமனாக வச்சுக்கிறோம். எமிட்டர் சைடுக்கும் கலெக்டர் சைடுக்கும் பேஸை வந்து காமனாக வச்சுக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து டிரான்சிஸ்டருடைய ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிரான்சிஸ்டர் அப்படிங்கிறது 2 டயோடு வந்து கனெக்டட் பேக் டு பேக் த்ரூ த பேஸ் ரீஜியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கலெக்டருடைய டெர்மினல்ஸ் பார்க்கலாம், டிரான்சிஸ்டருடைய டெர்மினல்ஸ் பார்க்கலாம், என்னென்ன டெர்மினல்ஸ் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் டிரான்சிஸ்டருடைய ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா 2 டயோட் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணுறோன்னு சொன்னோம். பட் இதனுடைய ஒர்க்கிங் பார்த்தோம் அப்படின்னா இட் டஸ் நாட் ஒர்க்ஸ். எப்படின்னா ப்ராப்பராக 2 டயோட பேக் டு பேக் கனெக்ட் பண்ணால் எப்படி ஒர்க் ஆகுமோ சேமஸ் டிரான்சிஸ்டருடைய ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்காது. பிகாஸ் அதனுடைய டோப்பிங் சம் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுனால டிரான்சிஸ்டருடைய ஒர்க்கிங்கில் சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ அந்த 3 டெர்மினல்ஸ் வந்து நமக்கு டிரான்சிஸ்டரில் இருக்குது, பேஸ், கலெக்டர், எமிட்டர். இதான் நம்ம டிரான்சிஸ்டருடைய 3 டெர்மினல்ஸ். அந்த டெர்மினல்ஸுடைய 3 டெர்மினல்ஸ் சொன்னோம் இல்லையா, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டர், அதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எமிட் சார்ஜ் கேரியர்ஸ். எமிட்டர் எமிட்ஸ் சார்ஜ் கேரியர்ஸ். இட் மே பி எலக்ட்ரான் ஆர் ஹோல்ஸ். அந்த சார்ஜ் கேரியர் வந்து எலக்ட்ரான் ஹோல் ரெண்டில் ஏதோ ஒன்று அந்த என்பிஎன் பிஎன்பியை பேஸ் பண்ணி இருக்குது. பேஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ பாத்வே, ஒரு பிரிட்ஜ் மாதிரி. இதுக்கு எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் நடுவில் ஒரு பாத்வே மாதிரி பிஹேவ் பண்ணுது. கலெக்டர் அப்படிங்கிறது எமிட்டர் எமிட் பண்ணுற சார்ஜ் கேரியர்ஸை த்ரூ பேஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்குது. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எமிட்டர் எமிட்ஸ் சார்ஜ் கேரியர், பேஸ் வந்து ஆக்ட் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் எமிட்டர் அண்ட் கலெக்டர், கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணிக்குது. அந்த எமிட்டர் எமிட் பண்ணுற சார்ஜ் கேரியர்ஸை கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணிக்குது. இதுதான் அந்த 3 டெர்மினல்ஸுடைய ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் லேயர்ஸ் அண்ட் ஜங்ஷன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் இருக்குது, என்பிஎன் 3 லேயர் இருக்குது. ஜங்ஷன் வந்து 2, JN1 அண்ட் தென் JN2. இது 2 தான் 2 ஜங்ஷன்ஸ். 2 பாயிண்ட் மீட் ஆகிற இடத்து தான் நம்ம ஜங்ஷன் சொல்கிறோம். ஸோ இதில் என்பிஎன் 3 லேயர் இருக்குது அண்ட் தென் ஜங்ஷன் வந்து 2 இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டிரான்சிஸ்டர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் 3 டெர்மினல், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எத்தனை லேயர், எத்தனை ஜங்ஷன், அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.